இன்னைக்கு மார்ச் 8 2026 இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே. மிடில் ஈஸ்ட் ஜோன்ஸ்ல டே 9 ஆஃப் வார் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஹலோ ஆல், ஐம் டாக்டர் மோனிகா, உங்க டென்டிஸ்ட் அண்ட் ஹெல்த் கேர் பிளாகர் ஃப்ரம் த யூஏஇ டு த வேர்ல்ட். இந்த வார் அப்படின்ற விஷயம் இந்த மாதிரி வேற வேற இடங்கள்ல இப்ப நடந்துட்டு இருந்தாலும் ஒரு நாளும் நம்ம வீட்டுல இருக்க பெண்கள் அவங்களுக்குள்ளேயே நிறைய வாரை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. விமன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். விமனால இது பண்ண முடியும், அதை பண்ண முடியும், அவங்களுக்குள்ள நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு இப்படின்னே தான் நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா அவங்க வீக் ஆகிற ஒரு டைம்ல எல்லாரும் கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான், இல்ல அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ் தான் பேசுவாங்க. ஒருவேளை ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்க ஒரு விமனா இருந்தாங்க அப்படின்னா, நீ ஜாபுக்கும் போயிட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு இருக்க, உன்னால இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அவங்க வேலைக்கு போகாம இருக்கிறாங்க அப்படின்னா, நீ ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். ஆனா அவங்க எதிர்பார்க்கறது இது கிடையாது. அவங்க வீக்கா இருக்கிற டைம்ல அவங்க ஒரு சப்போர்ட் தான் எதிர்பார்க்கறாங்க. சில நேரங்கள்ல இமோஷனல் சப்போர்ட் கூட அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. இதனாலேயே நிறைய பெண்கள் அவங்களோட வீக்னஸையோ இந்த மாதிரி யாராவது நம்ம மேல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சிடுவாங்களோ, நம்மள வீக்னு அவங்க சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்றதே இல்லை. அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுற டைமும் அவங்களால முடியாத டைமும் இதை நம்ம சொன்னா நம்ம இன்னும் வீக் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. உங்க வீட்டுல இருக்க ஒரு விமனுக்கும் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுங்க. அவங்களுக்குள்ளே அவங்க போராடிட்டு இருக்க இந்த வார்ல அவங்களுக்கு நீங்க எல்லாருமே ஒரு ஹெல்ப்பா இருக்கணும். விஷிங் ஆல் த விமன் அ ஹாப்பி விமென்ஸ் டே அண்ட் ஹோப்பிங் ஃபார் பீஸ் இன் த வேர்ல்ட். தேங்க்யூ.